कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय ஸ்ரீகோவிந்தாய நமோ நமஹ. சுகபிரம்ம ரிஷி என்ற கிளி கொத்தி நமக்கு அருளிய பழம்தான் பாகவதம். அந்த பாகவதம்ங்கிற பழத்தோட ரசத்தை நாம் நன்றாக பருகிற மாதிரி நாராயண பட்டத்திரி தனது நாராயணத்தின் மூலமாக நமக்கெல்லாம் அழகாக கொடுத்திருக்கிறார். பட்டத்திரி பல புராண இதிகாச சரித்திரங்களெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அதில் நம்ம பூர்வ ஜென்ம ஸ்மிருதியோடு வாழ்ந்த சில மகானுபாவர்களை பற்றி நம்ம இந்த இதில் பார்க்கலாம். அதில் விசேஷமாக கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். நாராயணியத்தில் 26வது தசகத்தில் இந்த கஜேந்திர மோட்சம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்திரத்யும் அப்படிங்கிற பாண்டிய ராஜா பகவான் மேலே ரொம்ப அற்புதமான பக்தியை வச்சுருந்தான். அந்த பக்திக்கு ஈடு இணைங்கிறதே எதுவுமே கிடையாது. சாப்பிட்றது, நினைக்கிறது, மனசு, வாக்கு, காயம் எல்லாத்துலேயும் பகவான் தான் அப்படின்னு மூழ்கி தன்னுடைய வேலைகளையும் சரிவர செஞ்சுட்டு அந்த மாதிரி இருந்துட்டுருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய பக்தி எல்லை இல்லாதது. அந்த மாதிரி இருந்துட்டுருக்கும்போது அகஸ்தியர், கும்பத்திலேருந்து உருவானவர் அகஸ்தியர் என்ற ரிஷி, அவர் ஹிமாலய அந்த பர்வதத்துக்கு வரார். அங்கே அவன் இருக்கும் இடத்துக்கு அவனை ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வரும்போது இவர் பகவத் இதில் மூழ்கி இருக்கிறதுனால அவர் ரிஷி வந்ததை கவனிக்கலை. அதனால் கோபமடைந்த ரிஷி என்ன பண்ணுறார், மதம் பிடித்தவரை போல் அப்படியே கவனிக்காமல் நீ இருக்கிறதுனால நீ யானையாக பிறக்க கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். இருந்தாலும் சாபத்தை வாங்கினாலும் என்னது, நம்ம அந்த ஞானம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மிருதி, பகவானுடைய ஸ்மிருதி அவனுக்கு அப்படியே தான் இருக்குது. திரிகூட பார்க்கடல்குள்ள நடுவில் இருக்கிற திரிகூட மலையில் கஜேந்திரன் அப்படிங்கிற பெயருடைய ஒரு அருமையான யானையாக பிறவி எடுக்கிறார் அவர். அந்த யானை பிறவி எடுத்த உடனே அந்த பக்தி உனக்கு பகவானை நினச்சி, பட்டத்திலே சொல்கிறார், பகவானை நினச்சி நினச்சவர்கள் யாராவது சாதாரண பலனையா நீ கொடுப்ப, அப்படிலாம் கிடையாதே. அவன் எல்லா ஜந்துக்களையும் முதன்மையாக திகழ்ந்தான், எல்லா சக்திகளையும் பெற்றிருந்தான். அவ்வளவு சந்தோஷத்தோடு அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மாதிரி எல்லா யானைகள் எல்லா மிருகங்களோட அந்த மலையில் இருந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கிறதால ஒரு சரஸ்கிட்ட நதியில் அவன் நீராடுறதுக்கும் தண்ணி குடிப்பதற்காகவும் கஜேந்திரன் அங்கு தன்னோட பரிவாரத்தோடு அங்கு வருகிறான். அப்பொழுது வரும்போது அங்கே தேவலா அப்படின்ற கந்தர்வ இதில் முன்பிறப்பில் கந்தர்வனாக இருந்தவர் ஏதோ ஒரு ரிஷியனோட, தேவலாங்கிற ரிஷியனுடைய சாபத்தினால ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் முதலையா சாபத்தில் முதலையாக அடைஞ்சு இந்த நதியில் வாழ்ந்து வந்துட்டுருக்கான். அவன் கஜேந்திரனுடைய காலை நன்னா கவி கொண்டான். கவி கொண்டதுனால இந்த கஜேந்திரனுக்கு காலை இழுக்க முடியவே இல்லை. எத்தனையோ யானைகள் என்னென்ன பலத்தையும் அது மேலே தூக்கி பார்த்தும் கூட என்னென்ன விதமாக அதை விடுவிக்க முயன்றாலும் முடியவில்லை. 1000 வருஷமும் அந்த யானை தன்னுடைய நினைப்பை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருந்தது. அப்போ ஆனால் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி அவனுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுறா, பகவானை துதிக்கிறான். துதிக்கிறது எப்படின்னா, நல்லா பாட்டு வாயை திறந்து அழகாக பாட்டாக பாடி நல்லா பெருமாளை கூப்பிடுறது ராஜா, கஜேந்திர ராஜா. அப்படி கூப்பிடும்போது எல்லா தேவர்கள், பிரம்மா, சிவன் எல்லாருமே என்ன பண்ணுறா, இது எனக்கு இல்லை, இந்த ஸ்லோகம் எனக்கு இல்லை, இந்த சோஸ்திரங்கள்லாம் எனக்கு உரியதாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சும்மா இருந்துடுறான். அப்போ விஷ்ணு நாராயணன், ஐயோப்பா நம்மளோட குழந்தை கூப்பிடுறது பாரு, இவன் கூப்பிடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கருடன் மேலே ஏறி சக்கரத்தை எடுத்துன்னு ஓடி வரும்போது
அந்த சரஸ்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடியே இவர் வந்து கஜேந்திரன் வெள்ளை தாமரைகளை நிறைய மலர்களால் பறித்து வச்சுட்டுருக்கார். இவர் வந்து வந்த உடனே இவருக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி பாட்டு இன்னும் பாடின்ருக்கு. அப்போ அந்த முதலையோட கழுத்தை வந்து தன்னோட சக்கராயத்தால் அறுத்து அதையும் கந்தர்வனையும் சாபத்திலிருந்து விடுவித்துட்டு கஜேந்திரனுக்கும் பலவிதமான அருட்களை அழகாக அருள் பாலிக்கிறார். பட்டத்திரி இவ்வளோ அழகாக கடைசியில் முடிக்கிறார். உன்னோட ரூபத்தை கந்தர்வனுக்கும் காமிச்ச கஜேந்திரனுக்கும் காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஜேந்திர மோட்சத்தை அழகாக முடிக்கிறார். ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்தபத்மேன திருத்வா சக்ரேன த்வம் நக்ரவர்யம் ன்யதாரீம் கந்தர்வேஸ்மின் முக்தசாபே ச ஹஸ்தீம் த்வத்சாரூப்யம் பிராப்ய தேதீப்யதே ஸ்மா அப்படின்னு உன்னோட அழகான ரூபத்தை அந்த கந்தர்வனுக்கும் அந்த கையில் தாமரைப்பூ வச்சுட்டுருக்கிற அந்த கஜேந்திரனுக்கும் அழகாக காமிச்ச அதே மாதிரி உன்னை ஸ்மிருதியாக நாங்கள் எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு இருந்தாக்க எங்களுக்கும் கண்டிப்பாக உன்னோட ரூபத்தை காமிப்பேங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம ஒன்று டெக்னிக்கலாக இந்த சயின்டிஃபிக்காக பார்த்தா கூட நம்மளுடைய ஆடியோ வாய்ஸ் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும். அதோடு நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை வச்சு நம்ம கொண்டு போகிறதுல தான் சேட்டலைட்டில் நம்மளுக்கு ரீச் ஆகி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு கேட்குறது எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம சாதாரண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆடிபிள். அதோடு நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு பக்தி அப்படிங்கிற ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை சேர்த்து அனுப்பிச்சா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும், பகவான்கிட்ட போய் சேருங்கிறதுல நோ டவுட் இன் இட்.